நமஸ்கார். இன்னைக்கு உடுப்பி ரெசிபியில் துக்குடி பண்ணி காமிக்க போகிறேன். இதற்கு தேவையான பொருட்கள்: மைதா மாவு 1 டம்ளர், இந்த வெண்ணெய் வந்து நான் சுட வச்சுக்கிறேன். சுட வச்சு ஒரு 3/4 ஸ்பூன் வெண்ணெய், 3/4 ஸ்பூன் போடுவோம் வெண்ணெய். அது சுட வச்சு எடுத்து போடுறேன். அப்புறம் 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். உங்கள் காரத்தக்க நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் உப்பு, இந்த ஜீரகம் இதெல்லாம் இதிலே சேர்த்துற வேண்டியதான். இந்த 1/4 ஸ்பூன் ஜீரகம் இதில் போட்டாச்சு. அப்புறம் மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், கொஞ்சம் கம்மியாக போடுங்க. உப்பு கொஞ்சம் பார்த்து போடுங்க உப்பு. அப்புறம் இந்த பெருங்காயத்தூள் வந்து கட்டி பெருங்காயமாக இருந்தது, அதனால் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிறேன். அதை இதில் போட்டுக்கணும். பெருங்காயத்தூளை தண்ணியில் கரைச்சி போட்டிருக்கிறேன். இந்த வெண்ணெயை இப்படி சுட பண்ணணும். வெண்ணெயை சுட பண்ணிவிட்டு இதில் போடணும். அப்புறம் நல்லா கையில் பிசைஞ்சு விட்டுறணும், கொஞ்சம் தண்ணியை தெளித்து. நான் பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். முதலே பிசைஞ்சு வச்சுருக்கேன். 1 டம்ளர் இது மைதா மாவு. இந்த மாதிரி வந்துடும் பிசைஞ்சா. இந்த மாதிரி பிசைஞ்சு வந்ததை இப்போ நம்ம பூரி கணக்கை, சப்பாத்தி கணக்கை இட்டு கட் பண்ணி போடணும். மாவு பிசைஞ்ச உடனே இந்த மாதிரி நல்லா கெட்டியாக பிசைஞ்சிருங்க, சப்பாத்தி மாவு மாதிரி. ஆனால் பிசைஞ்சு வச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊறணும். ஊறின பிறகு தான் நீங்கள் சப்பாத்தி இடணும். நல்லா ஊற விடுங்கோ. நான் ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து உருண்டை பண்ணி துக்குடி பண்ணணும். இதை வந்து கோதுமை மாவுலையும் நீங்கள் பண்ணலாம். நம்ம கடையில் வாங்குறதை தவிர்த்துட்டு இது இந்த மாதிரி ஆற்றுல பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. ஜீரகம் போடுறதுனால உடம்புக்கும் நல்லது. இந்த மாதிரி சப்பாத்தி பண்ணி முடிச்ச பிறகும் இப்படி கட் பண்ணுங்க. கத்தியை வச்சே கட் பண்ணால் போதும், அல்லது இந்த ரவுண்டு இதில் கட் பண்ணாலும் பரவாயில்ல. சக்கரை மாதிரி இருக்கும், அதுலேயும் கட் பண்ணலாம், கத்தியை வச்சும் கட் பண்ணலாம். இப்படி டைமண்ட் ஷேப்லேயோ இல்லை ஸ்கொயர்லேயோ எப்படினாலும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி முடித்த பிறகு இதில் போடணும். எண்ணெய் காஞ்ச உடனே இந்த துக்குடியை அப்படி எடுத்து போடணும்.
நல்லா உப்பிட்டு வந்துடுது. இந்த மாதிரி நல்லா இது பண்ணி விடுவாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக பண்ணுங்க. இது வந்து உடுப்பி ரெசிபீஸ். இன்னும் எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்த ஐட்டம்ஸ் எல்லாம் மாமியார் ரெசிபீஸுங்கிறதுல சேனலில் இருக்குது. கண்டிப்பாக பாருங்க. அவெல்லாம் அந்த காலத்தில் சொல்லி கொடுத்த இது அதெல்லாம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நம்ம ஆற்றில் உள்ள பொருளை கொண்டே பண்ணது எல்லாம். ஜீரகம், கொத்தமல்லி, மிளகு, இஞ்சி, சுக்கு அந்த மாதிரி ஐட்டமில் பண்ணுறதுனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதனால் மாமியார் ரெசிபீஸ் கண்டிப்பாக பாருங்க. எல்லோரும் மாமியார் ரெசிபீஸ் பார்த்த பிறகு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக. இது அப்படியே கலர் மாறி லேசாக ரெண்டு வரும்போது கொஞ்சம் கலர் மாறும்போது எடுத்துடணும். நம்ம முறுமுறுன்னு ஆயிடும். போட்ட உடனே கரண்டியை போடாதீங்க. அது கொஞ்சம் அப்படியே நல்லா உப்பி வரும். உப்பி வந்த உடனே நம்ம புரட்டி போடணும். அப்புறம் இது வந்து அரை மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும். அரை மணி நேரத்துக்கு மேலே ஊறினாலும் நல்லது தான். 1 மணி நேரம் கூட ஊறலாம் மாவு வந்து பிசைஞ்சு வச்சதுக்கப்புறம். அவ்வளோதான். இனிமேல் தட்டில் எடுத்து போட்ட வேண்டியதான். இதே மாதிரி இன்னொரு செட் நான் போட்டு காமிக்கிறேன். சுவையான துக்குடி தயார். எல்லோரும் இதை செஞ்சு பாருங்க. இந்த துக்குடியை குழந்தைகள் ஸ்கூல் விட்டு வந்த உடனே கொடுக்கறதுக்கு நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் இது. இனிமேல் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். நமஸ்கார்.